அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 1970 முதல் 1971 ஆம் ஆண்டு 10ஆம் வகுப்பு பயின்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி. விழுப்புரம் மாவட்டம் அவலூர்பேட்டை அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 1970 முதல் 1971 ஆம் ஆண்டு 40க்கு மேற்பட்ட 10ஆம் வகுப்பு பயின்ற மாணவர்கள் 55 ஆண்டுகளுக்குப் பிறகு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஒன்று திரண்டு 30க்கும் மேற்பட்ட முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக பள்ளியில் 1970 முதல் 1971 ஆம் ஆண்டு பணிபுரிந்த ஆசிரியர்கள் முனுசாமி, புருஷோத்தமன், துரைசாமி, பள்ளி தலைமை ஆசிரியர் பன்னீர் செல்வம், சுகாதார ஆய்வாளர் ஹரிகிருஷ்ணன், ஒன்றிய குழு உறுப்பினர் ஆசாத், பள்ளி மேலாண்மை உறுப்பினர் விவேகானந்தர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். பின்பு இதில் கலந்து கொண்டவர்கள் பள்ளியில் பயின்ற அனுபவங்களை குறித்தும் பழைய நினைவுகள் ஞாபகப்படுத்தும் வகையில் அவர்கள் அனுபவங்கள் காலை முதல் மாலை வரை பள்ளியில் நடந்த நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். மேலும் ஒருவருக்கொருவர் கட்டி அணைத்து தங்கள் அன்புகளை பரிமாறிக்கொண்டனர் மற்றும் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து தங்கள் கருத்துக்களையும் மதிய உணவு அருந்திய பின்பு தங்கள் மகிழ்ச்சிகளை ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொண்டனர். முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி ஏற்பாடுகளை முன்னாள் மாணவர் ராஜகோபால், மன்னன், ராதாகிருஷ்ணன், ராமகிருஷ்ணன் ஆகியோர் செய்திருந்தனர். பள்ளி பருவமது பாரதபாடு காக்காதது, பள்ளி பருவமது பாசாங்கு காட்டாது, பள்ளி பருவமது பயமில்லாதது, பள்ளி பருவமது பயணம் போன்றது, பள்ளி பருவமது பண்பாட்டை வளர்ப்பது, பள்ளி பருவமது பாதுகாப்பை கொடுப்பது, பள்ளி பருவமது பாசத்தை வழங்குவது, பள்ளி பருவமது பந்தத்தை உருவாக்குவது. எங்கோ பிறந்தோம், எங்கோ வளர்ந்தோம், ஓர் கூட்டு பறவையானோம், பள்ளி என்னும் கூரையின் கீழ் பாடி திரிந்தோம், நட்பை வளர்த்துக் கொண்டோம், பாசத்தை பகிர்ந்து கொண்டோம், கவலைகள் மறந்தோம், கஷ்டங்கள் துறந்தோம், இரவு முளைத்ததும் எங்கெங்கோ பறந்து சென்றோம். இன்று இங்கே நட்பின் மடியில் இழைப்பார வந்திருக்கிறோம். ஏற்படுவதாக அவ்வாறு சென்றதாக உங்களை அதிகமாக அதாவது என்பது இல்லை. இப்போ சில நாளுக்கு முன்பாக ஒரு 2 வருடத்துக்கு முன்னாக ஒரு மாணவன் என்றால் பெரிய ஒருவர் வந்து செயல்படுத்தாங்க. ஆமாம், எங்கள் கையில் ஏன் சார் படிக்கிறாங்க. ஆமாம் சார்,
அதை பார்க்கும்போது அதுக்கு பிறகு தான் எனக்கு ஓரளவு பரவாயில்ல, நம்ம கண்டிப்பாக நல்லதாக இருக்குது. அப்பொழுது பொதுவாக பெற்றோர்கள் எங்கள் பையன் நல்லா படிக்க வைங்க, கண்டவுக்கு போக முடியும்னு சொல்லுவாங்க. அப்போ அதாவது ஒரு நடைமுறைக்கு தன்னுடைய பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும் என்பதற்காக. அதே மாதிரி தான் நாங்களும் உங்களை சில நேரத்தில் கண்டிப்பு செய்தது உண்டு. ரொம்ப கனிவான பேசுவதை பற்றியதான, அதாவது காரசாரமாக பேசுவது உண்டு. அதனால்தான் இப்பொழுது எத்தனையோ அன்னால் மாணவர்கள் இன்னால் பெரியோர்களாக பல விதமான துறைகளில் நீங்கள் சிறந்து பாட்டு திரைப்பட பாடல்கள்ல அப்பொழுதெல்லாம் நீங்க மனநலம் அப்படின்னு ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்மளால வெளிப்படுத்த முடியாத எண்ணங்கள் தான் நம்மள உள்ள ரொம்ப அழுகுது அப்படிங்கிற அந்த ஒரு முக்கிய காரணம் அதுதான். ஏன்னா வயசானவங்களுக்கு வேற எந்த பிரச்சனையும் இருக்க போகுது, தன்னை வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலை எல்லா இடத்துலையும் நமக்கு அமையறதில்லை. முக்கியமா நமக்கு அடுத்த தலைமுறை, நம்முடைய பிள்ளைகள், நம்மளுடைய பேர குழந்தைகள் கிட்டலாம் நம்ம அனுபவத்தை கொண்டு போக முடியலையேங்கிற ஒரு சின்ன ஏக்கம் இருக்கிறதா. ஏன்னா என்னுடைய வயசுக்கு நான் அதை ஃபீல் பண்றேன். ஸோ என்னோட வயசானவங்க ஏன்னா எனக்கு அந்த ஒரு பொறுமையை கொடுத்தாங்க. எங்கள் வீட்டில் எனக்கு ரொம்ப 75 வயது, 80, 86, 90 வயசு பெரியவங்களாம் இருந்தாங்க. நான் என்னால் முடிந்த அளவுக்கு 1 மணி நேரம் நான் தினமும் அவங்களோட செலவிடுவேன். அவங்க பேசுகிற விஷயம்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க படித்த காலம், அவங்க வளர்ந்த காலம், அவங்க என்னென்ன பண்ணாங்க, யார் யாரெல்லாம் உதவி செஞ்சாங்க, அவங்களால யார் யாரெல்லாம் ஒரு நல்ல முறையாக இருந்தாங்கன்றதை அவங்க வெளிப்படுத்தணும்னு நினைப்பாங்க. சார் வாழ்க்கைக்கு கண்டிப்பாக எனக்கு வாய்ப்பு இல்லை சார். ஏன்னா எல்லாருமே அந்த முகத்தை பார்க்கும்போதே அந்த பழுத்த பழங்கள் எப்படி இருக்கு பார்த்தீங்களா, அதை பார்க்கும்போதே உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சார் இந்த நிகழ்ச்சியை பற்றி சொன்னாரு, இதை செய்யணும் அப்படின்னு சொன்னாரு. சார் சந்தோஷமா செய்யுங்க அப்படின்னு சொன்னேன் சார். 1970-71ஆம் ஆண்டு பயின்ற நாம் முன்னாள் மாணவர்களாகிய நாம் 55 ஆண்டுகளுக்கு பிறகு பெரும் முயற்சியில் நம்ம ஒன்று கூடி நம்ம சந்தோஷமாக சந்தித்தோம். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை பரிமாறிக்கணும். அது ரொம்ப எல்லாருக்கும் அளவில்லா மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த நிகழ்ச்சி எல்லோரும் சந்தோஷப்படுற மாதிரி இருந்தது. இப்பள்ளியிலே பயின்ற அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அவலூர்பேட்டையிலே பயின்ற மாணவர்கள், எங்களுக்கு பாடம் கற்பித்த ஆசிரியர்கள் அனைவரும் கலந்து கொண்ட இந்த சங்கம நிகழ்ச்சியில் நாங்கள் அனைவரும் கலந்து கொண்டு எங்களுடைய குடும்பத்தினுடைய எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்கள், உடன் பயின்ற ஆசிரியர் அன்றைய மாணவர்கள், இன்றைய மூத்த குடிமக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த விழாவினை சீரோடன் சிறப்போடு நடத்தினோம். அதே மிக்க மகிழ்ச்சி. அதாவது உடல்நலம் அனைத்தும் எங்களுக்கு அதாவது எங்களுக்கு 75-73 வயசு ஆனாலும் எங்களுக்கு ஒரு 10 வயசு குறைந்த ஒரு மனநிறைவை தருகின்றது.